தலைநகரின் நடுவில் மஸ்ஜித் மடானி கட்டப்படுவதற்கு ஏற்பட்டுள்ள வெற்றிகரமான தீர்வு தற்பெருமை கொள்ள வேண்டிய ஒன்றல்ல என்றும், அமைதியை காக்க நமது இஸ்லாமிய விழுமியங்களின் பிரதிபலிப்பு அது என்றும் பிரதமர் டபஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மஸ்ஜித் மடானி கட்டுவதற்கு வழிவகுக்கும் வகையில் இந்து கோவிலை இடமாற்றம் செய்வது ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் செய்யப்பட்டதாக பிரதமர் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட தரப்பினரால் சமரசங்கள் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஒரு இணக்கமான பேச்சுவார்த்தை நடத்த தனது அமைச்சரவைக்கு தாம் தனிப்பட்ட முறையில் அறிவுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். அதேவேளை மசூதி கட்டப்படும் முடிவிலும் தாம் பின்வாங்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஜேக்கல் குழுமத்தின் திட்டமான மஸ்ஜித் மடானியின் அடிக்கல் நாட்டு விழாவில் அன்வார் இதனை இன்று தெரிவித்தார். சுமார் 12,000 சதுர அடி பரப்பளவு கொண்ட இந்த மசூதி 2 மாடிகளை கொண்ட நவீன வடிவமைப்பில் இருக்கும் என்று அவர் கூறினார். நகரங்களில் தொடங்கி பல்வேறு சமூகங்களான முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் நாகரிகம் என்ற வார்த்தையால் மசூதிக்கு மடானி என்ற பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்து சமூகத்தை புண்படுத்தாமல் கோயில் தொடர்பான விஷயத்தை அமைதியாக தீர்த்து கொண்டதற்காக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் உட்பட அனைத்து தரப்பினருக்கும் அன்வார் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த சமூகங்களின் ஹீரோவாக இருப்பது நாட்டை அழித்துவிடும் என்று சுட்டிக்காட்டிய அவர், நாம் மலேசிய தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். வரவிருக்கும் ஐடில் பித்ரி விடுமுறை நாட்களில் முக்கிய விரைவு சாலைகளில் போக்குவரத்து நாளொன்றுக்கு 27,70,000 வாகனங்களாக அதிகரிக்கும் என்று மலேசிய நெடுஞ்சாலை துறையான LLM எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளாஸ் குழுமத்தின் கீழ் 21 லட்சம் வாகனங்கள் விரைவு சாலைகளை பயன்படுத்தும் என்றும், அதைத் தொடர்ந்து கோலாலம்பூர் காராக் விரைவு சாலையில் 2,16,000 வாகனங்கள், மேற்கு கடற்கரை விரைவு சாலையில் 1,76,000 வாகனங்கள், கிழக்கு கடற்கரை விரைவு சாலையில் 1,56,000 வாகனங்கள் மற்றும் LPT 2 70,000 வாகனங்கள் ஐடில் பித்ரி பண்டிகை காலத்தின் உச்ச நாட்களில் பயன்படுத்தப்படும் என்று நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை கல்வி அமைச்சின் கூடுதல் பள்ளி விடுமுறை காலத்தை கருத்தில் கொண்டு வியாழக்கிழமை முதல் கிழக்கு கடற்கரை, வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை நோக்கி தலைநகரிலிருந்து புறப்படும் போக்குவரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் ஏப்ரல் 5ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதிகளில் தலைநகருக்கு திரும்பும் போக்குவரத்து உச்சத்தை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பண்டிகை காலத்தில் நெரிசலை குறைக்க மார்ச் 24ஆம் தேதி முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி வரை அவசர கால பணிகளை தவிர சலுகைதாரர்களால் நெடுஞ்சாலை பாதை மூடப்படுவதை தடை செய்வது உட்பட பல நடவடிக்கைகளை LLM செயல்படுத்தியுள்ளது. கிள்ளானின் வெஸ்ட் போர்ட்டில் சுங்கத்துறையினர் நடத்திய சோதனையில் சுமார் 10 லட்சம் வெள்ளி மதிப்புள்ள மென்று உபயோகிக்கும் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். மார்ச் 1ஆம் தேதி நடந்த ஒரு நடவடிக்கையின் போது கடத்தல் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மாநில சுங்கத்துறை இயக்குனர் முகமது இலியாஸ் குயிக் அப்துல்லா தெரிவித்தார். தங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மோசடியாக அறிவிக்கப்பட்ட பொருட்கள் அடங்கிய ஒரு கொள்கலனை தங்களது அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியதாக அவர் கூறினார். ஆய்வில் கிட்டத்தட்ட 175 கிலோ புகையிலை பொருட்கள் அடங்கிய 72 பெட்டிகளையும் 2862 கிலோ மெல்லும் புகையிலை கொண்ட மற்றொரு 318 பெட்டிகளையும் கண்டறிந்ததாக அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட கொள்கலன் இந்தியாவில் இருந்து அனுப்பப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் 1967 சுங்கச் சட்டத்தின் பிரிவு 114 கீழ் கடத்தல் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விசாரணைகளுக்கு உதவ ஒரு சந்தேக நபரையும் கைது செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சீனாவின் ஷென்சென் நோக்கி சென்ற ஏர் ஏசியா விமானத்தின் வலப்புற எந்திரத்தில் தீ ஏற்பட்டதால் நள்ளிரவுக்கு பிறகு KLIA 2 விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இரவு 10:37 மணிக்கு தங்களுக்கு ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததாகவும், உடனடியாக ரன்வே 3இல் 9 பணியாளர்கள் மற்றும் ஒரு தீயணைப்பு எந்திரத்தை அனுப்பியதாகவும் சிலாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குனர் அமாட் புக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். இரவு 9:59 மணிக்கு புறப்பட்ட அந்த விமானம் அதிகாலை 12:08 மணிக்கு வெற்றிகரமாக தரை இறங்கியதாக அவர் கூறினார். இந்நிலையில் விமானத்தில் இருந்த 171 பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டனர் என்று அவர் இன்று காலை ஒரு அறிக்கையில் தெரிவித்தார்.
தொழிற்சாலை ஒன்றில் டிரெய்லர் லாரி மோதியதில் 62 வயது தொழிற்சாலை ஊழியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நேற்று மாலை விபத்து குறித்து அத்தொழிற்சாலையின் மேலாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக கொலம்புடா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் வான் அசாருடீன் வான் இஸ்மாயில் தெரிவித்தார். குரூன் சாலையில் உள்ள தொழிற்சாலையில் அரிசி மூட்டைகளை ஏற்றிக் கொண்டிருந்த டிரெய்லர் லாரியின் முன்புறம் 62 வயது முதியவர் நின்று கொண்டிருந்ததாகவும், எதிர்பாரா தருணத்தில் டிரெய்லர் லாரி நகர்ந்ததில் ஜூல் கமால் ஜைனால் எனும் அந்த முதியவர் மீது லாரி மோதியதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தின் போது 32 வயது லாரி ஓட்டுநர் தொழிற்சாலையின் உள்ளே இருந்ததாகவும், லாரியின் உள்ளே யாரும் இல்லை என்றும் வான் அசாருடீன் வான் இஸ்மாயில் உறுதிப்படுத்தினார். மஸ்ஜித் மடானி அடிக்கல் நாட்டு விழாவில் இன்று பேசிய ஜேகேல் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் டத்தோ முகமது ஃபரோஸ் முகமது ஜேகேல், மசூதி தனது மறைந்த தந்தையின் கனவு என்று கூறினார். ஜேகேல் சகோதரர்கள் தங்கள் மறைந்த தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் பிடிவாதமாக இருந்ததாகவும், அவர்களின் நிலத்தில் உள்ள கோயிலை சட்டப்பூர்வமாக வெளியேற்ற விரும்பியதாகவும் அவர் கூறினார். 11 ஆண்டுகளாக காத்திருந்தோம். 2021ஆம் ஆண்டில் கட்டிட திட்டங்களுக்கு தாங்கள் ஒப்புதல் பெற்றோம் என்று அவர் கூறினார். இருப்பினும் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டத்தஸ்ரீ டாக்டர் ஜலீகா முஸ்தபா கோயிலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று தங்களுக்கு அறிவுறுத்தியதாக அவர் தெரிவித்தார். 24 மாதங்களில் கட்டி முடிக்கப்படும் 2 மாடிகளை கொண்ட இந்த மஸ்ஜித் மடானியில் 1100 பேர் கலந்து கொள்ளலாம் என்றும், நூலகம் மற்றும் சமூக மண்டபமும் இருக்கும் என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.